அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் இந்த வீடியோவில் முக்கியமாக வர சனிக்கிழமையை பற்றி தான் பேசுகிறேன். அதில் கமெண்ட்ஸுங்கெல்லாம் டெய்லியே வரதை போட்டுகிட்டே இருக்கேன் அந்த கேளக்கை சித்தர் பற்றி. அப்போ சில பேர் எனக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரியும், சிலருக்கு நான் இப்படி உணர்ந்தேன் அப்படி உணர்ந்தேன்னு போடுறாங்க. அப்போ அந்த அந்த சொல்கிற அவங்க விஷயத்தில் கூட சிலதாக ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு ஒரு ஒன்று புரிதல் இருக்கும். எப்படின்னா, நான் டைப் பண்ணும்போதே என் அறியாமல் என் கை தவறி 8ன்னு டைப் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி தான் ஒரு சின்ன புரிதல் டக்குன்னு வரும். அது ஏன்னா தொடர்ந்து அந்த லெட்டர்ஸ்களோடும் கலர்களோடும் பிரபஞ்சத்தையும் தொடர்ந்து கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு ஆன்சர் எனக்கு புரிஞ்சு, அந்த ஆன்சர் உண்மையிலே நிஜமாக அதுக்கு அடுத்து வர 1-2 நாளில் நடக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா சும்மா க்ரியேட்டிவாக சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் ஜவ்வாது வாசனை வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கரெக்டாக அதை நான் டைப் பண்ணும்போது ஆமாம் வந்திருக்கலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாமல் 8ன்ற நம்பரு டைப் ஆச்சு. அப்போ அந்த ஜவாதுன்ற வாசனைக்கு வந்ததுக்கு காரணம் கண்ணன் ரூப விஷ்ணு ரூப கடவுளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு நான் டெய்லி போட்டால் கூட அதில் எனக்குன்னு சில ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும். அதையும் சேர்த்து தான் அந்த கமெண்ட்டில் சொல்கிறேன். அதுக்காக இந்த ஏகாதசி விஷயத்தை மெயினாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ஸுங்களை நான் படிக்கிறேன். வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு ஏகாதசி ஆவணி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி ஏன்னா ஆவணி மாதம்னாலே உங்களுக்கு அந்த கண்ணனுக்குரிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் ஆவணி மாதத்துலனாவே அந்த இவர் பிள்ளையாருக்குரியது. பிள்ளையாருக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கின்றது. கண்ணன் கண்ணன்ன்றவர் தான் திருப்பதியில் இருக்கின்றவர். நீங்கள் எல்லா பிள்ளையார் கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்டுகள் அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணனுக்கும் சரி மகாவிஷ்ணுவுக்கும் சரி இந்த உலகம் உருண்டைன்ற விஷயத்தில் தான் அந்த லட்டுன்ற ஸ்வீட் கனெக்ட் ஆகிருக்குதுன்றதுனால தான் அந்த ஸ்வீட்டுக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு சித்தர்களுக்கும் கடவுளுக்கும் சில ஸ்வீட்டாக இருக்கட்டும், சில உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில ஏதாவது இந்த வகைகள், இந்த காய் வகைகள், இந்த பழம் வகைகள்ன்ற மாதிரி தான் அந்த திருப்பதியில் அந்த லட்டுன்ற ஒரு விஷயம்னா அது உலகம் போன்று உருண்டையாக அப்படின்ற அது மாதிரி பிள்ளையார் கையில் பிள்ளையாருக்கும் விஷ்ணுவுக்கும் சம்மந்தம் இருக்குது, பிள்ளையாருக்கும் பிரம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளையாருக்கும் குபேரனுக்கும் இந்த ஹாப்பி புத்தா மாதிரி உங்களுக்கு பெருசாக வயிறு தொப்பையை வைத்து கொண்டு இருக்கின்றன மிகுந்த செல்வ வளமிக்க மிகுந்த ஆனந்தமாக. அதே சமயத்தில் நீங்கள் இன்னாதான் வயிறு மட்டும் பெருசாக இருக்குதுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனந்தமான ஒரு நிலை, அதே சமயத்தில் நல்ல உணவை அறிந்து இப்போ சித்தர்கள்லாம் அப்படியே வயிறு ஒட்டி அப்படியே மரத்துக்கிழ போயிட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு சாப்பாடும் வேணாம் குடும்பமும் வேணாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தன்னை வருத்தி கொண்டு ஆன்மீகத்தில் போகிறது ஒன்று. ஆனால் நான் ஆனந்தமாக எல்லா நிம்மதிகளோடும் நல்லா இருக்குது. அதனால தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் கும்புறதுன்றது ரொம்ப ரொம்ப முதற்கடவுளாக இருக்குதுன்றது ஒரு விஷயம். அதே சமயத்தில் பிள்ளையாருக்கும் அந்த மகாவிஷ்ணு அந்த விஷ்ணு கண்ணன் சம்பந்தம் இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சனிக்கிழமைனாவே பெருமாள்னு தெரியும். அந்த சனிக்கிழமையில் அது வர்றது அதிசயம். அதே மாதிரி இந்த திருவோணம்ன்ற பண்டிகையே அந்த அன்னைக்கு தான் ஆவணி மாதத்தில் அந்த ஓணம் பண்டிகை. அதுவும் விஷ்ணுவோட மகாவிஷ்ணுவோட சம்மந்தப்பட்டது. ஆனால் சனிக்கிழமைன்றதே பெருமாளோட சம்மந்தப்பட்டது. அதுலேயும் ஏகாதசின்றது பெருமாளுக்குரியது. 11வது நாள் ஏகாதசி. அது சந்திரனோடு சம்மந்தப்பட்டது. திதி என்பது சந்திரனோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வளர்ப்பிறை தேய்பிறைன்னா ஒரு காலத்துலலாம் அவங்க புரிஞ்சுக்கிணத்தை மற்றவங்களுக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, தேஞ்சிட்டே போகுது, ஒரு எதனா ஒன்று இது வந்ததுன்னா கூட கிரகணம் வந்தால் கூட அது இது கடிச்சிடுது பாம்பு அப்படின்ற மீனிங்கில் எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை, அந்த நிழல் பூமிக்கும் அதுக்குமான நிழல் தேய்ந்து கொண்டே போவது போல் இருக்கிறதுனால அது தேய்பிறை அப்படின்ற மீனிங் மட்டும் இல்லை. அந்த நிழல் இந்த மாதிரி பொசிஷனில் விழும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பூமியில் வாழ்கின்ற மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் அந்த நிழல் இப்படி வளர்ந்து கொண்டே போகும்போது அந்த வைப்ரேஷன் ஒன்றுத்துக்குமான இடைப்பட்ட வைப்ரேஷன் மாறுபடுகின்றது. அப்போ அதை பொறுத்து உனக்கு மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் மாறுபடுது. அப்போது அது சந்திரன் என்றாலே மனதோடு சம்மந்தப்பட்டது, ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்டது, தண்ணீரோடு சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருட்களோடு சம்மந்தப்பட்டது, உண்மையில் வாழ்க்கையில் சந்தோஷங்களை தரக்கூடிய விஷயங்களோடு சம்மந்தப்பட்டது. அம்மானா சந்தோஷம்தான், தண்ணின்னா சந்தோஷம்தான், சாப்பாடுனா சந்தோஷம்தான், மனக்காரகன் எல்லா துக்கத்துக்கும் சரி சந்தோஷத்துக்கும் சரி மனம் என்பது ஒன்று அங்கே இருந்தால் தான் உனக்கு அந்த சந்தோஷன்றதே ஒன்று தெரியுன்றதுனால சந்திரன் அவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்போ அந்த சந்திரனை சம்பந்தப்பட்டது தான் அந்த திதி என்பது தான் ஏகாதசி. அந்த ஏகாதசி என்பது பெருமாளோடு சம்பந்தப்பட்ட திதி. அதுலேயும் அந்த வளர்பிறை ஏகாதசியில் தான் நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்குது இதெல்லாம் பண்ணுவோம்.
அப்படிப்பட்ட ஒரு நாள், உன்னதமான நாள். ஒவ்வொரு வருஷமே உனக்கு வந்து ஏகாதசி அன்னைக்கே வந்து அந்த இது வரணும்னு கிடையாது. திருவோணம் வருது இல்லைங்களா? ஓணம் பண்டிகை. அது வந்து கரெக்டாக ஏகாதசி திதியிலே வரணும்னு ஒன்றும் கிடையாது. மாறி மாறி வரும். ஆனால் சனிக்கிழமையிலேயே வரணும்னு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி ஈவினிங் 5லேருந்து தொடங்குது உங்களுக்கு ஓணம். இந்த ஓணம் விளக்கு போடுவாங்க இல்லைங்களா? திருவோண விளக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? மாதம் மாதம். அதில் இது வந்து இந்த கேரளாவில் கொண்டாடுகின்ற அந்த ஓணம் பண்டிகையினுடைய விஷயமாக, ஏன்னா ஆவணி மாதத்துல தான் அந்த கண்ணன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேட் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறோம். நம்ம கோகுலாஷ்டமி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுறோம். இந்த அந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற அந்த ஓணம், திருவோணம்ன்ற நட்சத்திரம் பெருமாளுக்குரியது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த ஓணம் பண்டிகை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இதில் நம்மளுக்கு நிறைய புரிதல்கள், இது சம்மந்தம் இல்லாத இந்த பிரபஞ்ச புரிதல்கள் நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ இந்த கடவுளை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு இதெல்லாம் கண்ணில் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளைலேருந்து அந்த தும்பியிலேருந்து 369 கான்செப்ட் நம்பர் விஷயத்துலேருந்து ஆரஞ்சு பச்சை கான்செப்ட்லேருந்து தொடர்ந்து 4-5 வருஷமாக நான் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இது இப்படி கண்ணில் தெரியும்னு சொல்கிற ஆள் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த மாதிரி வந்து இதுக்கு இந்த கதகளி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எப்போவுமே என்ன பண்ணுவாங்க இந்த சமயத்தில், இது ரொம்ப ஆடு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்ப்பீங்க. இதை நான் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும், ஓணம் பண்டிகை ஸ்வீட் பாக்ஸில் கடைகளில் எல்லா இடத்துலையுமே ஓணம் ஸ்பெஷல் போட்டு அந்த கதகளி ஃபேஸ் தான் போடுவாங்க. இப்போ இந்த கதகளி ஃபேஸ் கூட நான் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாகவே பார்ப்பேன். இப்போ வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நான் சொல்கிற ஒரு முறையை பண்ண போகிறீங்க சனிக்கிழமை இல்லைங்களா? அப்போது அதை முடித்த உடனே நீங்கள் வந்து ஆட் நிறைய தான் போடுவாங்க மறுநாள் ஓணம்ன்றதுனால. ஆனால் சில பேர் அதை பார்க்காமையே கூட போகலாம். அதை நீங்கள் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நான் சொல்கிறேன் அது எந்த மாதிரி கனெக்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்குது. அது நீங்கள் வேண்டிய வேண்டுதல், நீங்கள் பண்ண வேண்டுதல், கண்ணன் வந்து கிருஷ்ணர் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்காருன்றதுக்கு சாட்சிக்கு தான் அந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்க்குறது அப்படின்றது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்றதுக்காக நான் மெயினாக சொல்லிடுறேன். ஆன்லைனில் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அது வந்து ஜெயம் ரவி அந்த ஆர்டி விஷயமாக இருக்கட்டும், கல்கத்தாவில் இருந்த அந்த டாக்டரோட விஷயமாக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த ஹேமா கமிட்டின்ற அந்த ஒரு இவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த இவர் மகாவிஷ்ணுன்றவனுடைய இதில் வந்து உங்களுக்கு நடக்கிற விஷயங்களா, இன்னும் சொல்லப்போனால் அந்த மகாவிஷ்ணுன்ற விஷயத்திலேயே காளி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சூட்சமாக எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்படி அந்த டாக்டருக்கு வந்து ஒரு அநியாயம் கல்கட்டாவில் நடந்ததோ, அதாவது இவங்களே பவதாரிணி காளியே இருக்கிற ஊர்லேயே அந்த மாதிரி வந்து ஒரு டாக்டருக்கு நடந்ததோ, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த ஹேமா கமிட்டின்ற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயமும் சரி, இந்த மகாவிஷ்ணுன்ற விஷயம் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது இல்லைங்களா, அந்த விஷயமும் சரி, இப்போ நாட்டில் என்னென்ன பிரச்சனை இந்த விவாகரத்து விஷயங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக பூமியில் பிரபஞ்சத்திலையும் ஏற்படுகின்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷனுடைய ஒரு பெரும் தாக்கம் வந்து தொடர்ந்து சில சமயத்தில் தொடர்ந்து வந்து கெட்ட விஷயங்களே ரொம்ப நாள் கேள்விப்பட மாட்டோம். அப்படி இல்லை, ஏன்னா அந்த களி முத்தி போகுது, களி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்ட பின்னாடி தான் அது முடியும் போது தான் மறுபடியும் கண்ணன் வந்து பூமிக்கு வருவார். மறுபடியும் கண்ணன் வந்து வேறு எப்படி அப்போ பெருமாள் ரூபத்தில் வர மாதிரி கண்ணன் ரூபத்தில் வர மாதிரி இப்போ அவங்க கல்கி தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வரும்போது தான் தெரியும். ஆனால் கண்ணன் ரூபத்தில் தான் அவங்க வந்து அடுத்தது பூமியில் இந்த களி முடியும் போது வரப்போகிறாங்க. இந்த எண்டுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி தொடர்ந்து நீ ஒரு விஷயத்தை ஜீர்ணிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று, ஒரு விஷயத்தை ஜீர்ணிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று, அந்த வைரல் போகிற விஷயங்கள் எல்லாமே அந்த வானுலகத்தில் அசுரர்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கின்ற ஒரு போராக இருக்கின்றது அப்படின்னு சொன்னதோட இன்னொரு டிப்பு மாதிரி கூட இன்னொன்று சொல்லியிருக்காங்க காளியம்மா எனக்கு புரிஞ்ச மாதிரி. அது வந்து யாரையும் ட்ரால் பண்ணுறதுக்கோ என்னை கேலி பண்ணுறதுக்கோ எந்த ஒரு விஷயம் இல்லை. அது எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு வந்து சித்தர்களோடோ கடவுள்களோடோ எனக்கு பிரபஞ்ச ரீதியாக அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது ஏன் கற்பனையாக கூட இருக்கட்டும். இப்போ கற்பனையாக கூட ஒருத்தர் சொன்னால் கூட நீங்கள் வணங்கத்துக்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. கற்பனையாக சொல்லியிருந்தாலோ இல்லை உண்மையில் கடவுள் வந்து சொல்லியிருந்தாலோ நீங்கள் அதை பற்றி எந்த கொஸ்டினும் கேட்காம ஆமாம் கும்பிட்டா வந்ததுன்னு சொல்லும்போது, அதனால் நான் இந்த காளி எனக்கு சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது கூட இன்னும் யாருமே வந்து அதுவும் கற்பனைன்னு சொன்னோம்னா அப்போ எல்லாமே நாட்டில் யாராவது என் கனவுல வந்தது எனக்கு அது வந்ததுன்னு சொன்னாலும் அதுவும் கற்பனை தான். அப்போது அது மாதிரி காளியம்மா வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், மகாவிஷ்ணுன்ற பேர்லையோ கிருஷ்ணன் என்ற பேர்லையோ கண்ணன் என்ற பேர்லையோ ஆக மொத்தத்தில் மகாவிஷ்ணு ரூபத்தில் மகாவிஷ்ணுவினுடைய சம்மந்தப்பட்ட பெயர்கள் உடைய அது யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்கார ஆளாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும்,
அவங்கள இந்த பெயரை கொண்ட கிருஷ்ணன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பெயர்களை உடையவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க, இல்லைன்னா இதுலேயே வந்து ஒரு பெரிய ஆளாக வந்தாங்க, எதனா ஒரு பெரிய மெடல் வாங்கினாங்கன்ற மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா மிகுந்த ஒரு கெட்ட பெயர், ஒரு தப்பான விஷயமும் இருக்கலாம். 2 எக்ஸ்ட்ரீமை நீங்கள் கவனிச்சிட்டு நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வைக்கத்தோட என்னோடய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு அது நான் வந்து பார்த்தது உண்மைதானான்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு வேணும். அந்த காளியம்மா இப்படி ஒரு விஷயத்தை வந்து எனக்கு உணர்த்துறாங்க. இந்த மாதிரி வந்து நாட்டில் இருக்கிற இப்போ இது கூட பெரிய பெரிய ஃபேமு கம்பெனியெல்லாம் கூட அந்த பேரில் இருக்குதுண்ணா. அது வந்து இந்த மாதிரி கண்ணனுடைய பேர்லையோ இல்லை கோபாலன் இருக்கும், கண்ணன் சொல்லிட்டு இருக்கும், கிருஷ்ணான் இருக்கும், விஷ்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த மாதிரி பெருமாள் இருக்கும், பாலாஜின்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஒன்று எக்ஸ்ட்ரீம் அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயமோ அல்லது அவங்கள பற்றி ஒரு இந்த கான்ட்ரவர்ஸான விஷயமோ அல்லது அவங்கள பற்றி ஒரு இந்த விஷயமோ நீங்கள் உங்கள் சுற்றி இருப்பு விஷயங்களை கேள்விப்படுகிறீர்களா அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அப்படி சொல்லலை. எனக்கு காளின்ற உணர்த்தினது எப்படின்னா, அந்த நாட்டில் நடக்கிற அந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அந்த கண்ணனுக்கு இது பண்ணுற மாதிரி இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு இது நடக்குது இல்லைங்களா, அதனுடைய இம்பேக்ட் தான் அந்த இதில் கல்கட்டாவில் நடந்த அந்த டாக்டருக்கு நடந்த சம்பவம்ன்ற மாதிரியும், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குதுன்ற மாதிரியும், இதெல்லாம் வந்து இந்த கண்ணன் சம்மந்தமாக இப்படி வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரி நல்லதும் கெட்டதும் அவங்க வேலை வரும்ன்ற மாதிரி, அதேமாதிரி பெண்கள் சம்பந்தமான அவர்கள் சாதித்து விட்டார்கள்ன்ற மாதிரி ஒரு விஷயமும் வைரலாக வரும். அவர்கள் இந்த மாதிரி வந்து ஹராஸ்மெண்ட் பண்ண செய்யப்பட்டார்கள் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் எந்தெந்த காலத்தையோ பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கூட இந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன், காளி என்பவர் எனக்கு சூட்சுமமாக ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க. கல்கட்டாவில் நடக்கிற விஷயமும் சரி, இப்போ இந்த மகாவிஷ்ணு சார் ஒன்றோடு ஒன்று சம்மந்தங்குது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் அந்த வீடியோவிலே போட்டிருந்தேன் நான் அதை. இப்போ இன்னும் டீட்டெயிலாக எனக்கு அது வந்து கொஞ்சம் புரிய வச்சுருக்காங்க. அதாவது இந்த பெண்கள் சம்மந்தமாக வந்து நல்ல விதமான விஷயமும் வரலாம். அதே சமயத்தில் இந்த டைவர்ஸ் இதெல்லாம் விஷயம்லாம் கூட என்னன்னா, அந்த பெண்கள் உரிமை தானே உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒற்றுமையாக வாழணுன்ற மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் டைவர்ஸ்ன்ற விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் வருதுன்ற விஷயமும் அதில் இருக்குது. அதே சமயத்தில் தட்டி கேட்குற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் அந்த ஹேமா கமிட்டின்ற விஷயமும் இருக்குது. அந்த கல்கட்டாவில் நடந்த விஷயம் வந்து ரொம்ப பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆனால் மிகுந்த நெகட்டிவான விஷயம், நடக்கக்கூடாத விஷயம். அந்த மாதிரி தான் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ரொம்ப முன்னேற்றமான ஒரு விஷயமும் நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஒரு ரொம்ப நெகட்டிவான விஷயமும் கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி இந்த கண்ணனுடைய பெயரில், ஏன்னா அவர் தான் வரப்போகிறார் இப்போது. அதனால் தான் நான் சொல்கிறேன், வர சனிக்கிழமை நீங்கள் நாளைக்கே வந்து துளசி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தினால சனிக்கிழமை சாயந்தரம், அதாவது திருவோண நட்சத்திரம் தொடங்கும் அந்த சமயத்தில் நைட்டு 12க்குள்ளே அந்த சமயத்துக்குள்ளே நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்ததுனால உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் நீங்கள் பார்த்தீங்களான்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை 11 நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 5 நீங்கள் பெருமாளுக்காக சொல்லணும். அது வந்து நான் நாளைக்கு கூட சொல்லிக்கிறேன். அந்த தொடர்ந்து 11 நாளைக்கு என்ன பண்ணணுன்றது சொல்லிக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறத சனிக்கிழமை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதா இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்தை வந்து, ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஐதீகமாக சொல்கிற மாதிரி இத்தனை மஞ்சா தட்டு வைங்க, இதில் குங்குமம் வைங்க, இதில் கற்பூரம் ஏற்றுங்கன்ற விஷயத்தை தாண்டி வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற கான்செப்ட் எல்லாமே பிரபஞ்ச கான்செப்ட் உங்களுக்கு. அதனால் வேண்டி அதை நம்பிக்கை இருக்கணும், முதல்ல அதை செஞ்சு பார்க்கணும் முதல்ல. அதனால் எப்பவுமே ஏகாதசிக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் இருங்க, அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாளைக்கு கொஞ்சம் உதிரியாகவே இது வந்து துளசியை வாங்கி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ஆன்லைனில் இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயங்கள், அது அந்த மகாவிஷ்ணுவோட விஷயமோ அல்லது அந்த ஜெயம் ரவி இவங்க வந்து விவாகரத்து விஷயங்களோ அல்லது அந்த கல்கட்டா மேட்ரு, அந்த லேடின்ற மேட்ரோ, அதை வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, ஒரு தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த வைப்ரேஷன் தானே போயிட்டுருக்கு, உங்களுக்கு நெகட்டிவான வைரல் விஷயங்கள் தானே போகுது. இது எதையுமே நீங்கள் அன்றைக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்ல விஷயங்கள் கூட இருக்கும், நிறைய வந்து பாபா சேனல்லாம் வந்து இன்று உங்கள் வாழ்க்கை சுகமாக மாறும் என்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா தப்பு இல்லை, நல்ல
நல்லது தான். ஆனால் நீங்கள் அதை பார்த்தாலே அதை பார்க்க நேரிடும். அதுவும் சைடில் வந்து அடுத்தது காட்டும். அப்போது நீங்கள் நல்லது கெட்டது எல்லாமே பார்க்காம இருந்தாலே போதுன்ற மாதிரி அந்த கெட்டதை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயமாக அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பீக்கர் செட்டு மாதிரி வச்சுருந்தாலோ இல்லை செல்ஃபோன்லேயே போட்டாலும் அன்றைக்கி முழுசாக தொடர்ந்து இல்லை ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்டாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம், கண்ணனுடைய பாடல்கள், விஷ்ணுடைய பாடல்கள், அந்த மாதிரி வந்து மந்திரமாவோ அல்லது பாடல்களாவோ அல்லது சினிமா பாடல்களாகவோ அன்றைக்கி முழுக்க அந்த பாடல்களை கேட்கணும். கட்டாயம் சோஷியல் மீடியாவில் வர இந்த இது டிபேட்டாக இருக்கிற ஷோங்க, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூஸ் மற்றவங்கிட்ட போயிட்டு பண்ணுற விஷயமாக்கும், சினிமாவில் நடக்கிற இப்போ வந்து இந்த நெகட்டிவ் மாதிரி விஷயங்கள் எதையுமே அன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி காலையிலேருந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் விரதமே நீங்கள் இருந்தால் கூட அந்த துளசியை கொஞ்சம் போட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு நாளைக்கே நீங்கள் தேன் கூட வாங்கி வச்சுக்கோங்க. தேன் வந்து கொஞ்சம் போட்டு அந்த துளசி கொதித்த உடனே வடிகட்டிட்டு தேன் கொஞ்சம் போட்டு அதை எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்போல்லாம் அதை வந்து குடிச்சிக்கிட்டே வாங்க, சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும். அந்த ஈவினிங் வந்து நீங்கள் கோதுமையில் செஞ்சு ஒரு சப்பாத்தியோ இல்லைனா பூரியோ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சைடு ஒன்று பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு சைடாகவும் அதை பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டினுடைய சாப்பாடாகவும் அதை பண்ணிக்கலாம். அதையே நீங்கள் வந்து கோதுமையினால் செஞ்ச ஒன்று வச்சுட்டு கும்பிடணும், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் காலையிலேருந்து அவருடைய பாடல்களை கேட்டு அதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்க. அதில் 1008 முறை வந்து நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 1008 முறை சொல்லுங்கள். இல்லை உங்களால் அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா 108 முறை சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கே நைட்டுக்கு சாப்பாடாக பண்ணிவிட்டு பூரியை வச்சுட்டு அந்த பூரியை கோதுமையில் செஞ்சது வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு நல்லாவே இன்னும் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கோதுமையில் செஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து செஞ்சு வச்சுட்டு அந்த இது வந்து நிவேதனமாக வச்சுட்டு 108 முறையோ 1008 முறையோ ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி கற்பூர ஆர்த்தி காட்டி அந்த பெருமாள் படத்து மேலேயும் அந்த கண்ணன் படமோ பெருமாள் படம் எது இருந்தாலும் அதுக்கு மேலே துளசியும் வச்சுருந்து நீங்களும் உங்கள் கையில் துளசியை வந்து கொஞ்சம் வச்சுருந்து உதிரியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே போடணுன்னு இல்லை, கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் நேரம் அதை போட்டு இது பண்ணிவிட்டு இதை கையிலையும் சன் பண்ணி 108 முறையோ இல்லைனா 1008 முறையோ சொல்லி முடித்து அதை பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு, ஏன்னா ஈவினிங் 5லேருந்தே உங்களுக்கு இது தொடங்கிடுது. என்ன தொடங்கிடுது? திருவோண நட்சத்திரம். திருவோண விளக்கு போடுறவங்க போடுவாங்க. அதே சமயத்தில் அது ஓணம் பண்டிகை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் 5:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஓணம் பண்டிகைன்றதே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் திருவோணம் உங்களுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு உங்களுக்கு சனிக்கிழமை தொடங்கிடுது. ஆனால் நீங்கள் ஏகாதசிக்காக இருக்க போகிறீங்க. அன்றைக்கி காலையிலேருந்து ஏகாதசி இருக்குது. அந்த ஏகாதசிக்காக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆனால் ஏகாதசியும் சனிக்கிழமையும் அந்த இதில் ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் ஓணம் பண்டிகை மீட் ஆகுது சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ளே. ஆனால் நீங்கள் காலையிலேருந்து அவருடைய பாடல்களை கேட்குறீங்க, முடிஞ்சால் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, எந்த நெகட்டிவ் விஷயங்களையும் வீடியோவில் எங்குமே பார்க்க மாட்டேன்றீங்க. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிடுறீங்க. ஆனால் ஈவினிங் வந்து ஓண நட்சத்திரம் தொடங்குது, திருவோண நட்சத்திரம் தொடங்குது. அப்போ தான் நீங்கள் போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கோ என்னவோ உங்கள் ஃபாஸ்டிங் இது முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பூரியோ இல்லைனா ஒரு கோதுமையில் செஞ்ச ஸ்வீட்டோ வச்சுட்டு 108 முறையோ 1008 முறையோ ஓம் நமோ நாராயணா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. டிஃபனோ இல்லை டிஃபன் தான் சாப்பிட்ணும். ஏகாதசியில் நீங்கள் ஒரு பொழுது இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் முடியும் போது ரைஸாவோ, உண்மையில் சொல்ல போனால் ரைஸ் கோதுமைலாம் கூட சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி நீங்கள் சாப்பாடுக்கு ஒரு பொரியல் கூட்டுன்னு அன்றைக்கி நைட்டு ஈவினிங் முடிச்சுட்டு பின்னாடி சாப்பிட வேணாம், ஒரு டிஃபன் ஐட்டமாக சாப்பிடுங்க. அந்த பூரியை செஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எதனா உங்களுக்கு திணை வகைகளோ அல்லது வேறு எதனா இந்த உப்புமா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி ஈவினிங் பண்ணும்போது. அந்த மாதிரி வந்து அதை அன்றைக்கி வைப்ரேஷன் எப்படி வந்ததுன்றது அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். வீட்டில் கூட நீங்கள் உப்பு போட்டு துடைச்சிருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை துடைக்க முடியாது, சனிக்கிழமை காலையிலேயே கூட நீங்கள் துடைச்சா பரவாயில்ல. இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு கூட வீடு துடைச்சிருந்தா கூட வீடு ஃபுல்லாகவே கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த நீரை வந்து தெளிச்சிட்டு அந்த வீடு ஃபுல்லாகவே நல்ல வைப்ரேஷன் இருக்கணும். ஏற்கனவே இருந்த நெகட்டிவ் எனர்ஜிங்க, நம்ம தொடர்ந்து பார்த்த சமுதாய விஷயங்களை பார்த்ததுங்கெல்லாம் தொடச்சிடணும். நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம கண்ணனுடைய பாடல்கள் கேட்கணும். அன்றைக்கி சாயந்தரமாக இது வந்து சாயந்தரத்துலேருந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான நல்ல சாம்பிராணி நிறைய அப்பப்போ வந்து ஊதுவத்தி ஏற்றி அன்றைக்கி ஃபுல்லாகவே வைக்கிறது, அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வாசப்படி கூட மாயில எல்லாம் கட்டுறதுனா கூட கட்டலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா மறுநாள் ஓணம் வேறு இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் பூக்களால் வீட்டில் கோலம் அதுக்கு முன்னாடி நாளே கூட அன்றைக்கே கூட பூக்களால் கோலங்கள் அந்த வண்ண கோலங்கள் எல்லாம் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து அந்த குபேரனுடைய அந்த கோலம் இருக்குது, அது இன்னும் நான் துடைக்கல, அப்படியே தான் இருக்குது.
இப்போது நான் அதுக்கு சுற்றி பூ வேணால் வாங்கி டெக்கரேட் பண்ணிவிடுவேன். அவ்வளோ வைப்ரேஷனாக அன்றைக்கி வச்சுட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங்லேருந்து உங்கள் வாழ்க்கையே மாறுற மாதிரி ஏதாவது மாறுதான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய சாவி திறக்கப்படுற மாதிரி கூட ஆகலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பரமபதம் விளையாட்டில் மேலே இந்த 8 சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் சிம்பிளே வந்து கண்ணனுக்குரியது. அந்த அந்த பரமபதம் என்ற ஒரு பரமபதம் என்ற விளையாட்டோடுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குது. கேளக்கி சித்திரை நான் வணங்கின முதல் நாள் அந்த படம் பரமபதம் என்ற சினிமா பேரே பரமபதம் தான். அதை பார்க்க வைக்கிறாரு. பார்க்க வைக்கிறதோடு இல்லாமல் அந்த சினிமாவுக்கு உள்ள பரமபதம் போர்டு ஒன்று வித்தியாசமாக அப்படி மேலே திறந்து ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மூடி போட்டு அது சாவி போட்டு திறக்கிற மாதிரி அப்படி இருக்குது. இங்கிலீஷில் ஒரு ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்தது. அது அப்படி தான் ஒரு போர்டு இருக்கும். அதில் அந்த போர்டு மாதிரி இருக்கும். அதில் விளையாடிக்கிட்டே வருவாங்க. அந்த விளையாட்டில் பண்ணுற விஷயம் அவங்க வாழ்க்கையில் மாறும். வேறு மாதிரி அந்த விளையாட்டில் இத்தனாவது நம்பராண்ட போய் நிற்கும்போது இப்படி வாழ்க்கை மாறும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது மேலே இன்ஃபினிட்டி சிம்பிள் அது கூட பாம்பு மாதிரி மேலே போட்டிருக்குது பாருங்கள். அந்த இதில் இன்ஃபினிட்டி சிம்பிள் மேலே பாம்பு. ஏன்னா பரமபதம் விளையாட்டுன்றதே உள்ள பாம்புகள் தானே. பாம்புகள்னாவே விஷ்ணு குண்டலினி இது உங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுவோட அந்த இதில் பாம்பு படுக்கையில் மேலே தானே அவர் படுத்துட்டு இருப்பார். அதனால் அந்த பரமபதம் என்ற ஒரு விஷயமே விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. அது வந்து வைகுண்ட ஏகாதசியோடு சம்மந்தப்பட்டது. அதனால் வேண்டி உங்களுக்கு அந்த இது வந்து ஒரு சாவி, உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சாவி அது வந்து திறக்கப்படுகின்ற மாதிரி அன்றைக்கி மாலையிலிருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா ஓணம் பண்டிகை. அதுக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரப்போகுதுன்றதுக்கும் ஒரு சாவி திறக்கப்படுகின்றது என்பது புரியும். அதுவும் கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாள் ரூப படங்களை பார்த்தாலோ அது பெருமாள் ரூப விஷயங்களை பார்த்தாலோ அல்லது ஆரஞ்சு நிற பொருட்கள் பார்த்தாலோ அல்லது ஆரஞ்சு பச்சை சேர்த்து பார்த்தாலோ அல்லது இந்த கதகளி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நிச்சயமாக இன்றைக்கி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எங்கே பாரு இதை பார்ப்பீங்க. இதை நீங்கள் பார்க்குற மாதிரி வந்தாலோ நீங்கள் செஞ்ச அந்த விஷயம் அந்த கண்ணனோடு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்கன்றதுக்கு சாட்சியாக அது இருக்கும். இல்லை உங்களுக்கே கூட தெரியுது இது கண்ணனோட சம்மந்தப்பட்டது தான், இதை நம்ம பார்த்தது அப்படின்னு புரிஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு பதிவிடுங்க. நீங்களும் வந்து அதை உணருங்க. நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சால் தான் உண்டு. நான் செய்ய போகிறேன். நான் ஏகாதசிக்கு வளர்பிறை ஏகாதசியில் தொடர்ந்து வந்து லாஸ்ட் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து தொடர்ந்து நான் விரதம் இருக்கத்தான் செய்கிறேன். அதனால் வேண்டி அந்த அவ்வளோ அற்புதமான இந்த இணைவு வேறு நடந்திருக்கு உங்களுக்கு இதில். இந்த சனி என்பதும் அந்த ஏகாதசி திதி என்பதும் ஆவணி மாதத்தில் வருகின்ற அந்த திருவோணம் இது வந்து ஜாயிண்ட் ஆகுது ஈவினிங் 5 மணிக்கு மேலே. அதனால் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நான் வந்து கமெண்ட் வந்து இது பண்ணுறேன். கமெண்ட் வந்து வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கேளக்கி சித்திரை பற்றி. அதில் வந்து உண்மையாக இந்த கமெண்ட் வந்து ஆமாம் உங்கள் ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 5-6 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். வெவ்வேறு விஷயங்களாக அதை பார்க்கலாம். ஆன்மா ஆத்மான்ற விஷயங்களை அது வந்து யார் பேசணும், ஒரு பெரிய ஆள், ஒரு நந்தகோபன், டாக்டர் நந்தகோபன், அந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இவர் பிரவீன் மோகன், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க அதை பற்றி எடுத்து பேசும்போது உங்களுக்கு அந்த ஆன்மா பற்றி பேசினாலும் எது பேசினாலும் அது எல்லாராலும் ஏற்றுக்க முடியுன்றது ஒன்று. அதே மாதிரி யார் வேணாலும் எதை வேணுமாலும் எங்கே வேணுமாலும் சொல்லிட முடியாது. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னா அதையே சாக்கா வச்சு இன்றைக்கி விஷால் சார் சொல்லியிருந்தார். அவர் சொன்னது ஒரு விஷயத்தில் நிறைய உண்மையும் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன விதம் சரியில்லைன்ற ஒரே காரணத்தினால இந்த கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் எல்லாம் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பல காலமாக எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட தெரிஞ்ச அந்த கர்மான்ற விஷயங்கள், அந்த ஆத்மான்ற விஷயங்கள், அந்த விஷயங்களை இதுதான் சாக்குன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களுடைய அதில் நிறைய சொல்லியிருப்பேன். 5-6 எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தில். அதுதான் அவங்க வந்து உங்கள் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக்க நன்றி ஃபார் யுவர் இமீடியட் ரெஸ்பான்ஸ். எனக்கு சிகரெட் ஸ்மெல் மைல்டாக வந்தது. எனக்கு இருந்த சிறிய உடல் உபாதை சரியானதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த கமெண்ட்ஸை போடும்போது சிலது மிஸ் பண்ணிடுறேன் நான். அதனால் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க ஹரிச்சந்திரன். அதை சொன்னவங்க வந்து ரேவதி. எனக்கும் வந்ததுன்னு சொன்னவங்க ரேவதி. ஹரிச்சந்திரன்ன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் உண்மையாக அக்கா இங்கே இதை எப்படி பேச வேண்டும் என்று பார்த்து தான் பேச வேண்டியது. இப்போ நான் சொன்னதுனே அதுதான். அது உண்மையாக இருந்தால் கூட அது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. முன்னோர் அதுதான் என்னமோ பல விஷயங்களில் அதை செய் இதை செய்ன்னு சொன்னாங்களே தவிர அதன் அகக்காரணங்களை யாருமே சொல்லலை. பல விஷயங்கள் கொட்டி இருக்குது. ஆனால் நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க.
ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஆன்மீக விஷயங்களை வச்சு அடுத்தவங்கள போட்டு தள்ளுற விஷயமும் இருக்குது. ஆனால் அதை டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோதிடப்படி அந்த நட்சத்திரங்கள் படி ஏன் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வருதுன்றத டீப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தருக்கு நன்மையும் இருக்குது. ஆனால் அடுத்தவர்களை போட்டு தள்ளுவதற்காகவே ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற விஷயத்தை தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு கமெண்ட்ஸில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கேளக்கியரை பற்றி சொன்னதை பற்றியும் சொல்கிறேன். முதல் முறையாக 8/9/2024 ஞாயிறு வீடியோ பார்த்தேன். திங்கள் சரியாக பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் விளக்கேற்றின. பிரார்த்தனைக்கு பிறகு செம்பு கிளாஸில் கொஞ்சமாக நீர் குறைஞ்சி இருந்தது. எனக்கு ஜலதோஷன்றதுனால என்னால் வாசனையும் உணர முடியல. அவங்களும் அவங்க பேரை போடல. செவ்வாயும் அப்படியே நடந்தது. இன்று புதன் 11/9/2024 சரியாக காலை 4:45 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்தது. பூஜை முடிந்தது. பிறகு தூங்கிட்டேன். மாடிக்கு போனேன். வெள்ளை பட்டாம்பூச்சியை பார்த்தேன். பட்டாம்பூச்சியை பார்த்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஜலதோஷம் இருக்கிறதுனால என்னால் வாசனை தான் புரிஞ்சுக்க முடியல. சிஸ்டர் 1 வீக், இவங்க வந்து நிர்மலான்றவங்க, சிஸ்டர் 1 வீக் மந்திரம் ஏர்லி மார்னிங் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பெயினுக்கு சன் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெயின் போகும். தொடர்ந்து நீங்கள் நம்பி பண்ணிங்கன்னா போகும். அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் கார்த்திக்ன்றவங்க, அக்கா எனது கால்வலி காரணமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இன்னும் சரியாகலை. பூர்ண குணமாக வேண்டிக் கொள்ளுங்கள். யூடியூப்பில் அப்படி சொல்கிறேன். எல்லாருமே வேண்டிக்கோங்க. கார்த்திக்ன்றவங்களுக்கும் அவங்க கால்வலி சரியாகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சோபியான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஐ ஆல்சோ ஃபீல்ஸ் சாண்டல் ஸ்மெல் வென் சண்டிங் மந்த்ரான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தரும் பேர் போடாமல் கேளக்கிய சித்தர் என் உடம்பு பிரச்சனை இருந்தும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனையும் சாபம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் தீரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு முறை காட்சி கொடுத்தார் சித்தர் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்ன்றவங்க போட்டிருக்காங்க. ஜோசப் கென்னடின்றவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து பரத்வாஜ்ன்றவங்க சீரியஸ்லி அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிம்மி நிர்மலான்றவங்க ரியலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் பஞ்சவர்மான்றவங்க போட்டிருக்காங்க, ஐ ஆம் கண்டினியூ டூயிங் டுடே 8th டே ஐ ஆம் நெவர் சி எனிதிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐ ஆம் டூயிங் இந்திரா தேவின்றவங்க, ஐ ஆம் டூயிங் 3rd டே ஐ கான்ட் ஃபீல் எனிதிங் பட் ஐ வில் கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வரின்றவங்க, அம்மா வணக்கம், நான் வாகனத்தில் செல்லும்போது கேளக்கிய சித்தரை நோக்கி நீங்கள் இருப்பது உண்மையானால் உணர்த்துங்கள். கேளக்கிய சித்தர் நமோ நமக என்று கூறி வாகனம் ஓட்டி கொண்டிருந்தேன். நான் மந்திரம் சொல்லும் ஒரு முறையும் வலதுபுறத்திலிருந்தும் இடதுபுறத்திலிருந்தும் வலது ஒரு சிறிய வெள்ளை நிற வண்ணத்து பூச்சி சுற்றி கொண்டிருந்தது. என்னால் நம்ப முடியல. என் மனது நெருக்கமான தெய்வம் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து அது இன்னொருத்தர் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, காந்திமதின்னு சொல்லிட்டு, எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாமா இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சொல்லணுமான்னு. இது உங்களுக்கும் சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாமல் போகிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஒரு சமயமும் அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உமா மகேஸ்வரின்றவங்க 8th டே ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டேன், நோ ரிசல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஓம் கேளக்கிய சித்தர், அவர் பேர் வந்து கரிவேலுன்னு ஏதோ போட்டிருக்காங்க பேர். ஓம் கேளக்கிய சித்தர் நமக்கு அம்மா என்னை எழுப்புகிறார், என்னை எழுப்புகிறார்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நிம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, நிம்மி நிர்மலான்னு சொல்லிட்டு, சிஸ்டர் கேன் ஐ ஹேவ் யுவர் மொபைல் நம்பர். எப்படி நம்ம வந்து மொபைல் நம்பர் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து மொபைல் நம்பர் யூடியூப்பில் வந்து மொபைல் நம்பர் யாரும் தனியாக நான் எதனா கிளாஸ் எடுக்கிறேன், தனியாக நான் ஒரு ஜோதிடம் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நம்பர் கொடுப்பாங்களே, இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அதுக்காக நீங்கள் கோச்சிக்கூடாது. அது வண்ணத்து பூச்சி வந்தது, ராம்குமார்ன்றவர் வண்ணத்து பூச்சி வந்தது, வண்டு வந்தது, ஆனால் நான் நினச்சது நடக்கலை அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யசோதா தாஷி இன்னும் தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்களான்னு தெரியல. தொடர்ந்து வந்து இந்த நிறைய பேர் பட்டர்ஃப்ளை வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் 2-3 பேர் கருவண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் கருவண்டு வந்தவங்களுக்கெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் பெரிய பிரச்சனையோட பெரிய வலியோட சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பர்சன் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் சொன்னாங்க.
அவங்களுக்கு வந்து கருவண்டு வந்து அந்த கருவண்டுன்றதே அவங்க பார்த்தது கிடையாது அவங்க ஆஃபீஸில் எப்போவுமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கருவண்டு வந்தது, ஆனால் ரொம்ப வாழ்க்கையில் வேதனையான ஒரு விஷயமும் நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஏதோ சொல்ல வரேன், நல்ல விஷயங்களும் இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த கருவண்டு பார்த்த அன்னைக்கு ஒரு பெரிய மனவலியான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது பாவிம் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா ப்ளீஸ் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், எக்ஸாம் எழுத போகிறேன், சாட்டர்டே நல்லபடியாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் சொன்னது அவங்க வந்து அந்த இவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டா மேலாக இருக்கும், பெருமாள் அந்த ஏகாதசி விஷயத்தையும். கிரண் பிரசாத்ன்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீமன் பாம்பன் சுவாமிகளை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாம்பன் சுவாமி வீடியோவை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாபான்னு ஒருத்தர், காந்த் பாபான்ற ஒருத்தர் ஐசா கருவண்டு போட்டுறாங்க. இன்னொருத்தர் வந்து சங்கர் முருகன் வந்து ஓம் கணபதி. இன்னொரு இவங்க வந்து சங்கீதான்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து 1 தினங்களாக குளவி வடிவத்தில் காட்சி கொடுத்தார், முருகா போற்றி வேலுமயிலும் துணைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மை, அவங்களும் அவங்க பேரை போடல. உண்மை, நானும் எந்த மந்திரத்தை 2 மணி அளவில் சும்மா சொல்லிக்கிட்டே தூங்கிட்டேன் 2 நாளாக. மறுநாள் வந்து எனக்கு பெரிய உண்மை தெரிந்தது, என் வாழ்க்கையை ஒரு உண்மையை தெரிஞ்சது, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன், உண்மை அப்படி சொல்லியிருக்காங்க. தீபான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னைக்கையோட 6ஆம் நாள் சொல்கிறேன். 2ஆம் நாள் என் வீட்டு கிச்சனில் ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்து அமர்ந்தது. ஆனால் அன்று என் மகனோட செருப்பு தொலைஞ்சிச்சு. அதுக்கு மறுநாள் எங்கள் வீட்டில் என் மகன் உபயோகித்து வந்த செல்ஃபோன் தொலைஞ்சிச்சு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனால் நான் தொடர்ந்து மந்திரம் சொல்லிட்டே உள்ளேன். இதற்குரிய பதிலை கட்டாயம் எனக்கு கேளிக்கை சித்தர் யார் மூலமாவது தெரியப்படுத்துவார்னு நம்புகிறேன். அவ்வளோதான், இதுதான் பிரபஞ்சம். மறுபடியும் என்கிட்டே இதுக்கு பதில் சொல்லு. இதுவே நானே வந்து இன்னொருத்தர் எல்லா சித்தருங்களுங்க, கடகமட்டி ஐயா, ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி பாகா, கடுவழி சித்தர், இடைக்காடு சித்தர், யோகிராம் சுரத்குமார், யாராக இருந்தாலும் அது இன்னொருத்தர் தானே. நான் வந்து நான் வேண்டி பார்த்து நான் வந்து எனக்கு அதனால் ஏற்பட்ட சில அனுபவங்களை நான் வீடியோவை போடுறேன். எப்படி பார்த்தாலும் நான் யோகிராம் சுரத்குமார் கிடையாது, எப்படி பார்த்தாலும் நான் கனகம்பட்டி ஐயா கிடையாது இல்லை. அந்த மாதிரி தான் அந்த கேளிக்கை சித்திரம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கு செருப்பு தொலைஞ்சது, செல்ஃபோன் தொலைஞ்சது, அவரே எனக்கு பதில் சொல்லுவார் நான் நம்புகிறேன். அப்படி தான் இதில் போக முடியும். இன்னொரு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, பரமபதம் வாசல்ன்ற இதுவே வந்து அந்த விளையாட்டுன்றது என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டுக்குது. முதல் நாள் அவரை வணங்கின போது அவர் அந்த சினிமாவை பார்க்க வச்சார்னா, அப்போ அவருக்கு எப்படி எனக்கு பரமபதம் விளையாட்டை சம்மந்தங்குதுன்னு தெரிஞ்சுது. அதனால் நான் அவரை வந்து நான் தொடர்ந்து 7 நாள் வரைக்கும் வணங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோவில் தான் ராஜேஸ்வரின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, எனக்கு சில கேள்விகளுக்கு உங்களுடைய இந்த பதிவில் பதில் கிடச்சிது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வா இனியவன்றவங்க என்ன போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றி, யாருன்னு சொல்லாமையே இருக்கிறதுக்கு அண்டு பக்தி இருந்தால் கண்டிப்பாக அவர் பக்தி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக காட்டுவார், யாருன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அவர் சிவன் வழியாக வந்தவர், கண்டிப்பாக கருணை காட்டியும் இருப்பார். அண்டு சிவன் வழியாக வந்தவர் என்று கேட்டதும் அவர் மேலே எனக்கு பக்தி பாசம் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒரு வாசுகின்றவங்க, அக்கா கேளிக்கை சித்தர் வரலாறு சொல்லுங்கக்கா, இவர் யாருடைய சீடர்? இவங்கெல்லாம் நடுவில் வராங்க. மொத்தமாக என் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இவங்க கலட்டா சேனலில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருணாகரன்றவங்க, நத்திங் ஹேப்பன்ஸ், நோ கைண்ட் ஆஃப் ஸ்மெல், வி நீட் டு யூஸ் அவர் ப்ரிஷியஸ் டைம் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே படிக்கணும், வெறும் இந்த கமெண்ட்டே படிச்சுட்டு இது பண்ணக்கூடாது, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து விஜயஸ்ரீன்றவங்க சார், அம்மா நான் கேளிக்கை சித்தர் பற்றி அசோகா அஸ்ட்ரா அவர்கள் சொல்வதை கேட்டு நைட் படுக்கும் முன் 20 to 30 மினிட்ஸ் ஸ்ரீ கேளிக்கிய சித்தர் நமோ நமக என்று சொல்ல ஆரம்பித்தேன். 3 நாள் முன்ன கருவண்டு துளசி செடி மேலே இருந்து வந்து என்னை நேராக பார்த்து சென்றது. எஸ்டர்டே வந்து என்ன ஆச்சுன்னா, எஸ்டர்டே மார்னிங் வந்து 2 ஒயிட் பட்டர்ஃப்ளைஸ் பியூட்டிஃபுல் ஆக பிணைந்து, அதாவது நிறைய முறை அந்த பட்டர்ஃப்ளை ஒரு மாதிரி சுற்றி 2 ஒன்றா ஜோடியாக போகும். அதை பிணைந்து டான்ஸ் பண்ணி கொண்டு இருந்தது. தென் அகைன் 3rd
ஒயிட் பட்டர்ஃப்ளை, 4th ஒயிட் பட்டர்ஃப்ளை அப்போவே நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்ரீன்றவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்களே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே நைட் சொல்லும்போது ட்ரை லீவ்ஸ் ஸ்மோக் ஸ்மெல்லில் வந்து சுருட்டு ஸ்மெல் போல் ஃபீல் ஆச்சுன்னு அவங்க மறுபடியும் வந்து போட்டிருக்காங்க. ஐயா என் பேரன் இவங்க வந்து விமல் அப்பாட் அப்படின்னு சொல்லிட்டு விமல் அப்பாட்கன்னோ என்னவோ ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விமலா படுக்கணி அப்படி போட்டிருக்காங்க. ஐயா என் பேரன் ராகவை காப்பாற்று, என் நோய் போக்கு, கலியுலகத்தில் கெட்டவர்களிடமிருந்து காப்பாற்று, நம்மளும் அவங்களுக்காக வேண்டிக்குவோம். இவங்க வந்து குமாரேஷ்ன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் மட்டும்தான் 5:30க்கு அந்த நேரம் மட்டும்தான் சொல்லணுமா, வேறு நேரம் சொல்லலைன்னா அவங்களுக்கும் அதை முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அது பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு தான் எழுந்துக்கிறீங்கன்னா ஐயோ அப்படின்னு இல்லை, அந்த 5 to 6 கூட ரொம்ப நல்ல நேரம் தான். அப்போ தான் நீங்கள் அலாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த 6க்குள்ளேயும் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி முடியுமே இல்லை சாத்தியமே இல்லைன்னா ஈவினிங் சமயத்தில் நீங்கள் சொல்லிக்கோங்க. விஜய்ஸ்ரீன்றவங்க அம்மா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சொல்கேட்ட பிள்ளை, அவங்க அட்ரஸை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சொல்கேட்ட பிள்ளையாருடைய அட்ரஸை. இவங்க வந்து இன்னொருத்தர் வந்து நான் மீனாட்சி ராஜ்மோகன்றவங்க, சிஸ் வணக்கம், என்னோட மிராக்கிள் கமெண்ட் போட்டிருக்கேன், அதை வந்து யாருன்னா பார்த்தாங்கன்னு நம்பிக்கை இருக்கும், அதை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த இதில் போட்டாங்கன்னு தெரியல, அதை நான் படிக்காமல், ஏன்னா சில சமயம் தான் இதை படிக்கிறேன், இல்லைனா பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பாதி இது பண்ணிடுறேன், அதில் ஏதாவது போயிட்டுருக்கோம். அதனால் மறுபடியும் அவங்கள அதை பற்றி ஏதோ மிராக்கள் பார்த்தேன்னாங்க, அதை பற்றி சொல்லியிருக்கேன். மேடம் எனக்கு வந்து தலைவலி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சித்தர் அப்பாக்கிட்டையும் நீங்களும் வேண்டிக்க சொல்லாங்க, நம்மளும் வேண்டிக்கலாம், யாரெல்லாம் தலைவலி இருக்குதோ யாரெல்லாம் எது இருக்குதோ அது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூட்டாக நினைக்கும் போது அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வர சனிக்கிழமை நான் சொன்ன மேட்டர் எந்த நெகட்டிவ் விஷயமோ எந்த விஷயமே வீடியோவே அன்றைக்கி எதுவுமே பார்க்காம இருக்குது நல்லது. துளசியை வாங்கி வச்சுக்கிட்டு துளசி தேன் போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கண்ணன் பாட்டு கேட்குறது, ஒரு கோதுமையினால் செஞ்ச ஒரு விஷயத்தை சாயந்தரம் இது பண்ணுறது, 108 முறை 1008 முறை ஓம் நமோ நாராயணா சொல்கிறது, அதுக்கப்புறம் பெருமாள் ரூபத்தை விஷயங்கள் ஏதாவது நீங்கள் காட்சி பார்த்தீங்களா, அந்த கதகளி ஃபேஸு அந்த ஃபேஸை வந்து எங்காவது பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாற மாதிரியும் அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து, ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து பண்ண அந்த விஷயத்தினால உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டதுனால, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டதுனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய கதவு திறக்கப்படும். ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து மறுநாள் திருவோணம் 5 மணி வரைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும், வாழ்க்கையினுடைய கதவு திறக்கப்படும், ஒரு புதிய பாதை ஒன்று தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.